மழைக்காலம்னு வந்துட்டாலே எனக்கு என்ன தோணும்னா, செல்லும் வழி எங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் அப்படின்ற வரிகள் தாங்க என் மைண்ட்ல தோணும். ஏன்னா வெள்ளம் எப்ப வரும் அப்படின்னே தெரியாதுங்க. இப்போ அக்டோபர் மாசம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னும் பருவமழை கூட ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ள அவ்வளவு மழை பெய்யுது. பெய்யுற இந்த சின்ன மழைக்கே தமிழ்நாடு தண்ணிலே மூழ்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். சென்னையில இருக்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சாதாரண மழைக்கே தண்ணி முழங்கால் அளவு தேங்குது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுலயே மிதந்துட்டு போலாம் அப்படி இருக்குங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற சாலைகளை பாக்குறப்போ ஏதோ நிலாவுல டெலஸ்கோப் வழியா பாக்குற மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு மேடு பள்ளமா இருக்கும். சென்னையில நிறைய ஏரிகளை மேம்படுத்தி கரைகள்ல பூங்கா கட்டப்பட்டு வர நிலைமையில கரைகள் ஏற்கனவே வலுவிழந்துருச்சு. இப்போ திடீர்னு மழை வந்தா ஏரிகள் நிரம்பினா நம்ம சென்னையோட நிலைமை என்ன ஆகுறது? கேள்விக்குறி தானே. டிசம்பர் வந்தாலே மக்கள் என்னமோ பேய பாக்குற மாதிரி அவ்வளவு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் சொல்லி கொடுக்கறப்போ டிசம்பரை கட் பண்ணிடுறாங்களாம். ஏன்னா மழை நீரை வெளியேற்ற ஒரு நல்ல திட்டம் கூட இந்த கவர்மெண்ட்ல இல்ல அப்படின்றதுதான் ரியாலிட்டி. மழை நீரை வெளியேற போடப்படுற கால்வாய்கள் புனரமைப்பு பணிகள்ல கூட ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழுப்பப்படுது. தேங்கி இருக்கிற தண்ணியில கடந்து போறதே கையில புடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கதறாங்க. எங்க எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கு, எங்க மேடு பள்ளமா இருக்கு, எங்க குழி இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய நிலைமை இருக்கு. மழைக்காலத்துல ஏரிகள் தண்ணி நிரம்புதோ இல்லையோ, சாலைகள்ல தண்ணி கண்டிப்பா நிரம்பி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் எடுத்தாலே சென்னை ஏரிகளே நிரப்பிடலாம். அந்த அளவுக்கு பள்ளம் இருக்குன்னு பாருங்களேன். பருவமழை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு மேயர் பிரியா அவங்கள பார்த்து பிரஸ் பீப்புள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பருவமழை காலத்துல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமா மழை பெஞ்சா மட்டும்தான் சென்னையில பேரிடர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மேயர் பிரியா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு மேல மழை வந்தா அவ்வளவுதானா? இப்படி கோடி கோடியா செலவு பண்ணனது வெறும் 20 சென்டிமீட்டர் மழையில இருந்து தப்பிக்குதானா அப்படின்னு கவர்மெண்ட்டை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம்.